பயனுற வேண்டும் என்ற இலக்கிய பணியும் சமூக பணியும் செய்து வருகிற மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனம் கனிந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற உயர்வான நிகழ்ச்சியிலே புரட்சி கவிஞர், மரபு கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கின் நிறைவு பகுதியாகிய 5வது பகுதியாகிய முதியோர் காதலை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதன் நிறைவை நெருங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே தனியாக படுத்திருந்த குடும்பத்தின் தலைவனாகிய மூத்தவராகிய 105 வயதை தொட்டிருக்கிற அனுபவத்தினுடைய பிழம்பாக, அனுபவத்தின் பிழிவாக, அனுபவத்தினுடைய பெட்டகமாக திகழக்கூடிய மணவழகர் தனியாக தூங்குகிற இடம் நோக்கி தன் வயது முதிர்ச்சியையும் பொருட்படுத்தாத இல்லக்கிழத்தியாகிய இல்ல துணைவியாகிய தங்கம் தரையை துளாவி தரையை தடவி அப்படியே தன்னுடைய கணவர் இருக்கிற இடத்தை நெருங்கி ஒரே தலையணையிலே அவர்கள் படுத்திருந்தார்கள். அன்பின் மிகுதியிலே முதிய பருவத்தை சந்தித்திருந்த போதும் அவர்களிடம் அன்பு குறையவில்லை, அவர்களிடம் அன்பு மிகுந்திருந்தது. ஒரே தலையணையிலே படுத்திருந்ததால் அன்பு மிகுந்திருந்தது, செயல்பாடு இல்லை என்று பாவேந்தர் சொன்னார். உடல் கலப்பில்லாத அவர்களினுடைய தூய அன்பு 100 வயதை தாண்டியதற்கு பிறகும் இருந்தது. அன்பிலே மாற்றம் இல்லை, தேற்றம் இல்லை, அன்பிலே ஏற்றம் இருந்தது, எழில் இருந்தது. அவர்களிடம் ஒரு பணிவு இருந்தது, பாசம் இருந்தது, நேசம் இருந்தது, கூட்டு கலவையாக பாசத்தின் அமிழ்தாக இருந்தார்கள் என்று பாவேந்தர் திறம்பட பேசினார். ஒருவருக்கொருவர் இருவருமே தூங்கட்டும் தூங்கட்டும் என்று சொல்லி இருவருமே தூங்காமல் இருந்தார்கள். மனச்சிறகால் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை சிறந்திருந்ததற்கு இது ஒரு காரணம். ஒளி தரும் அறை விளக்கும் ஒளிக்கு அப்பால் இவர்கள் வாழ்வார். வெளியினை இருளும் கவ்வும் இருக்கு அப்பால் விளங்குகின்றார் என்று பாவேந்தர் பாரதிதாசன் இவர்களினுடைய அன்பின் மிகுதியை, அன்பு சிறப்பை பரவசப்படுத்துகின்றார். எனக்காக நீ தூங்காமல் இருக்கிறாய், உனக்காக நான் தூங்காமல் இருக்கின்றேன். தூக்கம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு பெரும் தொல்லை. பொதுவாக இன்றைய உலகிலே பொதுவாக இளம் வயதினருக்கே சரியாக தூக்கம் வருவதில்லை. தூக்கம் வந்தாலும் சில இளைஞர்கள் வலிதாக கொண்டு தன் தூக்கத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். அது வேறு. நவீன கணிப்பொறி கருவிகளை பயன்படுத்திக் கொண்டு இரவு நேரத்திலே பல இளைஞர்கள் நள்ளிரவை தாண்டியதற்கு பிறகுதான் உறங்குகிறார்கள். அந்த கதை வேறு. ஆனால் இயல்பாகவே சிலருக்கு கவலை, பண கஷ்டம், மன கஷ்டம், புறச்சூழ்நிலை, பக்கத்தில் இருந்து கொண்டே பல பேர் செய்கிற தொல்லை, இவையெல்லாம் நினைக்கிற பொழுது தூக்கம் வருவதில்லை. இவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள், அன்பால் திளைத்தவர்கள், பாசத்தை விழிகளிலே தேக்கியவர்கள், சரியான நேரத்திற்கு தூங்கி சரியான நேரத்திற்கு எழுந்து இல்லற கடமைகளை முடித்து குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக திகழ வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் இப்பொழுது முதிய பருவத்தில், முதியோர் பருவத்தில் இவருக்காக அவரும் அவருக்காக இவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒருவரை தூங்க வைத்து இன்னொருவர் மீண்டும் தூங்குவோம் என்று ஒரு சிறு குழந்தையைப் போல மாறியிருக்கிறார்கள். குழந்தை மனமாக மாறியிருக்கிறது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள். அதை போலத்தான் முதிய பருவத்தை அவர்கள் அடைந்ததற்கு பிறகு அவர்களும் ஒரு குழந்தை போல்தான் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. உடனே பெரியவர் மணவழகர் சொல்லுகிறார், தூக்கமின்மை அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும், பெரும் தொல்லையை தந்துவிடும். நல் உறக்கம்தான் பெரிய இன்பம் என்று நீ தூங்க வேண்டும் என்று மனைவியிடம் வலியுறுத்துகின்றார். மனைவியும் நீங்கள் தூங்க வேண்டும் என்று அவருக்கு சிறு பிள்ளையை போல பாடம் நடத்துகின்றார். ஆக இவர்கள் உறங்குவதற்கும் தயாராகிவிட்டார்கள். ஒருவேளை அவர்களினுடைய இறுதி காலத்தை நிறைவு செய்வதற்கும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஏனென்றால்
பெரும் தகைமையோடு வாழ்ந்திருக்கிறார்கள், நிறைவை சந்தித்திருக்கிறார்கள். 105 வயதை வீட்டு தலைவர் சந்தித்திருக்கிறார். அதற்கு அடுத்த கட்ட வயதை தங்கம் சந்தித்திருக்கிறார். அதனால் தான் அவர்கள் நிறைவான தூக்கம் வாழ வேண்டும் என்று மறைமுகமாக சொல்லுகிறார்கள். வாழ்வினுடைய நிறைவு பகுதியை முடித்துக் கொண்டாலும் கூட நிறைவான வாழ்க்கையை முடித்துக் கொள்பவர்களும் இனிய இன்பத்தை பெறுகிறார்கள் என்பதனை இங்கே ஊடாக சொல்லி வைக்கின்றார். தூங்கினார் கனவும் அற்ற தூக்க நல் உலகில் பின்னர் ஏங்கினார் விழித்ததாலே இன்பமே விரும்பலானார். தூங்குவோம் நிலைத்த இன்பம் துய்ப்போம் நாம் என்றார். நன்றே தூங்குகின்றார், நல்லின்பம் தோய்கின்றார், வாழ்கின்றாரால். நன்றாக இப்பொழுது உறங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் நிறைவான உறக்கத்திற்கும் அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள். வாழ்வை நிறைவு செய்து வாழ்வை பேரின்பமாக்கி இல்லறத்தை மிகப்பெரிய நல்லறமாக்கி அற்புதமிக்க குடும்பமாக வாழ்ந்து பின்னர் பரம்பரையையும் உருவாக்கி சந்ததியினரையும் உருவாக்கி எல்லோருக்கும் கல்வி ஈர்ந்து ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்த மணவழகரும் தங்கமும் நிறைவான வாழ்வும் நிறைவான தூக்கமும் தன்னுடைய நிறைவு பகுதியிலே அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் ஒரு அற்புத வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதனை பாவேந்தர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு காவியத்தின் மூலமாக நமக்கு அற்புதமாக தந்திருக்கிறார். குடும்ப விளக்கை நிறைவு செய்வதற்கு முன்பாக குடும்ப விளக்கு என்ன கடமைக்காக நிறைவேற்றப்பட்டது என்பதன் சுருக்கத்தை நாளைய தினம் நாம் தொகுத்து காண இருக்கிறோம். நாளை சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாகை கண்ணதாசன்.